ஓகே மக்களே, இது ஜீரோ சைனிங் அகைன். ஆக்சுவலி இந்த கதையை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ட் 2. பையனுக்கு வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்குறதுல அவங்க அப்பா பிஸியாக இருந்த உடனே இவனுக்கு எப்படிலாம் தமிழ் சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னா, இந்த ஊரை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பையன் அப்படியே விட்டார். நீ இப்போ ஊரெல்லாம் சுற்றிட்டு வா அப்படின்னு கூட ஒருத்தர் அமுச்சு விட்டு அவன் போய் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க அந்த பையன், நம்ம வீட்டில் வந்து நளினின்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க யார் அந்த புள்ள அப்படின்னு கேட்டப்போ, ஓ அவங்களா, அவங்க மலையாளி குடும்பம்டா, ஆப்போசிட் வீடு இருக்குல்ல நமக்கு எதிர்க்க, அந்த வீட்டில் தான் அவங்க அப்பா இருக்காங்க. அவங்க அப்பா நல்ல ஆர்டிஸ்ட்டு, அவங்க அம்மா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிற வேலையை பார்க்குறாங்க. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட வீட்டில் தான் வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது, நம்ம வீட்டில் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் இது. ஸோ ரொம்ப வருஷமாகவே அவங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலி தெரிஞ்சவங்க, அதனால் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல இவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா 2 ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி. சரின்னு இவனும் என்ன பண்ணுறான், ஊரெல்லாம் சுற்றிட்டு வரான். உடனே அவனை என்ன பண்ணுறாரு அவங்க அப்பா வந்து, இவனுக்கு தமிழை வந்து தியரிட்டிக்காக சொல்கிறத விட ப்ராக்டிக்கலாக எப்படின்னு கற்றுக்கிறதுக்கணும் அப்படிங்கிறதுனால அவனை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாரு. கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த காலகட்டத்தில் இங்கிலீஷ் கிடையாது. இங்கிலீஷ் இருக்கிறதுங்கிறது வந்து அங்கே இருக்கிற இங்கிலீஷ் பீரியட்லேயும் இங்கிலீஷ் புக்ஸ்லேயும் மட்டும்தான். அதனால் என்ன ஆகிடுதுன்னா, நம்ம பையனுக்கு இங்கிலீஷ் நல்லாவே பேச வரும். இவன் அந்த இடத்துல வந்து இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணான். ஏன் அப்படின்னா, ஏன்னா அவனுக்கு தமிழ் தெரியாது, அதனால் இங்கிலீஷ்லேயே வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டான். பட் அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் பெருசாக இங்கிலீஷ்லாம் பேசுகிறான், இவன் பணக்கார வீட்டு பையனாக இருப்பான் போல் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இங்கிலீஷ் பேசினா பணக்காரங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது. பட்டு எவ்வளோ முட்டி மோதியும் அவனால் சரியாக கற்றுக்க முடியல. பட் இருந்தாலும் நாட்கள் நகருது, மாதங்கள் ஆகிறது, மாதம் வருடம் ஆகுது. பையன் ஒரு வருஷத்தில் ஓரளவுக்கு பேசுகிற அளவுக்கு, புரிஞ்சிக்கிற அளவுக்கு வந்து தமிழ் கற்றுக்கிட்டான். ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கு. பையன் வந்து 11th 12th முடிச்சாச்சு, அடுத்து காலேஜுன்னு போகிறான். இத்தனை நாள் ஆகியும் அவன் அந்த பொண்ணை மறக்கவே கிடையாது. 8th ஆரம்பித்த லவ் இத்தனை வருஷம் போயும் அவனுக்கு மறக்கவே இல்லை. ஸோ காலேஜ் போகிற வரைக்குமே அந்த பொண்ணையை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். காலேஜ் போகிற இடத்துல ஏகப்பட்ட பொண்ணுங்க நம்ம பையனை பார்த்தோன்னே விழ ஆரம்பிச்சிருச்சு. பட் அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேலே இருந்த லவ் போவே இல்லை. அதனால் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். யார்கிட்டையுமே சரியாக பேசுறது கிடையாது. எப்போவுமே அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா, இவன் காலேஜ் விட்டு வரப்போ அந்த பொண்ணு அப்போ தான் அவங்க வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். இவன் பேக் எடுத்துகிட்டு போய் வேணுன்ட்டே திமிரா, நளினி இதை எடுத்துகிட்டு போய் உள்ள வை அப்படின்னுவான். ஆனால் அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது இந்த பையன் நம்மளை லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஆனால் வீட்டுக்கு தெரியல. அந்த பொண்ணும் பெருசாக வெளியே சொல்லிக்கல, ஏன்னா ஒன் சைடாக தானே பண்ணுறான், எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலல்ல அப்படின்ட்டு. ஏன்னா நடந்துக்கிற விதத்திலே தெரிஞ்சிடும், ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட வந்து பேசுகிற விதத்திலே தெரிஞ்சிருங்கிறதுனால அவனுக்கு அது பெருசாக தெரியல. இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம ஹீரோயின் வந்து சரி என் வேலைலாம் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புது. அப்போ இவன் இங்கே நின்றுட்டு, நளினி இத்தனை நாளாக நான் அவங்க கூட வந்து எங்கள் வீட்டுக்கு நீ வர போகிற பேசுகிற பழகுற, என்கிட்ட மட்டும் ஏன் சரியாக பேச மாட்டேற அப்படின்னோடனே, இங்கே பாரு நீ வந்து என்ன தான் என்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணாலும் நீங்கள் வேறு ஆளுங்க, நாங்கள் வேறு ஆளுங்க, சரியா? ஃப்ரெண்ட்ஸாக வேணால் இருக்கலாம், ஆனால் நீ நடந்துக்கிற விதமே சரி கிடையாது, நான் உங்ககிட்ட பேசவும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. பரவாயில்ல, பையன் வந்து இன்றைக்கி பேசினா அப்படிங்கிற சந்தோஷத்தில் போயிடறான். ஏன்னா அந்த பொண்ணு வந்து இவன் பார்த்தாலே அவள் திரும்பிடுவா, இவன் இருக்கிற பக்கமே போக மாட்டா. பட் இன்றைக்கி ஓரளவுக்கு முகத்தை கொடுத்து பேசியிருக்கால, அப்படியே போக ஆரம்பிக்குது. ஸோ பையனும் காலேஜை முடிக்கிறான், அடுத்து ஒர்க்குக்கு போக ஆரம்பிக்கிறான், அப்பாவோட பிஸ்னஸையும் சேர்த்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அவங்க வீட்லேயே வந்து அடுத்து என்னப்பா பண்ண போகிற அப்படின்ட்டு, அடுத்து நான் படிக்கணும்னு இருக்கேம்மா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு, இப்போதைக்கெலாம் கல்யாணம் வேண்டாம், நான் அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு பிஸ்னஸும் போகுது. இவனும் டே பை டேவாக அந்த பொண்ணவே பார்த்துட்ருக்கிறான். இந்த வாட்டி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு நளினிக்கிட்ட எப்படியாவது என் லவ்வை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறான். போயிட்டு இதை பாரு நளினி, இத்தனை வருஷமாக நான் அவனை பார்த்துட்ருக்கேன், சின்ன வயசுலேருந்தே நான் அவனை பார்த்துட்ருக்கேன், உனக்கே நல்லா தெரியும் நான் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் வேறு ஆளுங்க, நாங்கள் வேறு ஆளுங்க, இது செட் ஆகாது. இன்னொன்று நீ ஹிந்திக்காரன், எப்போ வேணால் வயிற்றில் புள்ளையை கொடுத்துட்டு ஓடிடுவேன், நான் உன்னை நம்புகிற ஐடியாலும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பாரு நளினி, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு இந்த ஜாதி மதம்லாம் தெரியல, இங்கே வந்த புதுசில் எனக்கு ஹிந்தி தான் தெரியும், தமிழ் தெரியாது, எப்படா தமிழை கற்றுப்போன்னு இருந்தேன், எங்கள் அப்பாவை பார்த்து தமிழ் மீடியமாக சேர்த்தாரு, எங்கள் அப்பா அவருக்காக என்னை தமிழில் சேர்த்து விட்டார், பட் நான் உனக்காக தமிழ் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டேன், என்னை தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோ, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன், இந்த பாடுறா ஒழுங்காக ஓடிடு, என் காலில் இருக்க செருப்பு பியறதுக்குள்ளேயே இங்கேருந்து போயிடு, அப்புறம் பெரிய இடத்து பையன் கூட பார்க்க மாட்டேன், கண்டிப்பாக அடித்து போட்டுருவேன் அப்படின்னோடனே அவனும் சரி நான் அப்புறமா பேசுகிறேன்னு கிளம்பிட்டான். பட் அவள் அப்படி சொன்னதுலேருந்து அவன் மனசு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம உருகி ஒரே பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம பின்னாடி அவ்வளோ பேர் சுற்றுறாங்க, இவன் மட்டும் மதிக்கவே மாட்டாளே அப்படின்னு.
பரவாயில்ல, நம்மளோட ஒய்ஃபுக்கு இவ்வளோ திமிர் இருக்கிறதுல தப்பே கிடையாது, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு திரும்பி சந்தோஷப்பட்டு உக்காந்துக்கிறான். ஸோ இதே மாதிரி நாட்களும் நகருது. இவனும் டே பை டே பின்னாடி போய்க்கிட்டே இருக்கான். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் பின்னாடி ஹீரோ மட்டும் சுற்றலை, அந்த ஊரில் இருக்கிற பாதி ஆம்பளைங்க அவள் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே என்ன ஆயிடுச்சுன்னா, ஹீரோயினுக்கு கொஞ்சம் மவுசு ஜாஸ்தி. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து திமிர்லாம் கிடையாது. அவங்க எப்போவுமே எப்படின்னா, வீடு விட்டால் வேலை, வேலை விட்டால் வீடு, இப்படிங்கிற ஒரு ஆள் தான் அவங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அவங்களோட உலகம் எப்படி அப்படின்னா, அப்பா, அம்மா, அக்கா, ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதுதான் அவங்களோட உலகம். வேலையை விட்டால் வீடு, வீடு விட்டால் வேலை. ஸோ பெருசாக வீட்டில் வருமானம் இல்லாதனால அவங்கள படிக்க வைக்க முடியல. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி காலைல எழுந்திரிச்சு வீடு வீடாக போயிட்டு அவங்க எல்லா வேலையும் முடிக்கணுமோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அடுத்து அவங்க பூ கட்டி விற்பாங்க. அந்த பூ கட்டுற வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்டு ஜாலியாக விளையாடுறது. ஸோ அது வந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி. அந்த காம்பவுண்டில் வந்து தமிழ் குடும்பம் ஒரு பக்கம், மலையாள குடும்பம் ஒரு பக்கம், ஹிந்திக்கார குடும்ப பக்கம் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டு. அதனால் டெய்லி நைட் ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற பசங்க எல்லோரும் சேர்ந்து விளையாடுற டைமு. இப்படியே விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கரண்ட்டு போயிடுச்சு. அப்போ ஒட்டு மொத்தமாக எல்லோரும் வெளியே வந்து உட்கார்ற டைம். அப்போது நிலவின் அழகில் தன் காதலி அமரும் அழகை கண்டு கொண்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து உட்காந்துருக்காரு. ஸோ ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க, ஹீரோயினும் அங்கேருந்து தூரத்தை வந்து பார்க்க, ஹீரோவுக்கு வந்து மனசில் என்னென்னா அவன் நம்மளை தான் பார்க்குறான் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இந்த கரண்ட்டு ஏன் தான் போச்சோ, இவனை மூஞ்சில் வேறு முழிக்க வேண்டியதாக இருக்குது நைட் டைமில் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதே மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஹீரோயின் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்களா மற்றவங்க, அவனுங்களும் வெளியே வந்தானுங்க, அவனுங்களும் ஹீரோயினை பார்க்குறாங்க. ஒன்று சொல்லுவாங்கள்ல, நம்ம எல்லாருமே நிலாவை பார்க்கலாம், ஆனால் நிலா யாரை பார்க்குறதுங்கிறது தான் ஒரு மேட்ரு. ஸோ இப்படியே நாட்களும் நகருது. இப்படி போனதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஹீரோயின் இவ ஒன்றும் சும்மா கிடையாதுரி, இவ பார்க்க நல்லா தழுக்கு முழுக்குன்னு அழகாக தான் இருக்கா, ஆனால் இவ யார் பின்னாடியுமே சுற்ற மாட்றா, ஆனால் இவன் பின்னாடி ஊரே சுற்றுது, என்ன கதைன்னு ஒரு நாள் கூட தெரிய மாட்டேங்குது, இத்தனை வருஷமாக நான் கேட்டாலும் லவ் பண்ணலன்றா, எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் முக்கியன்றா, ஆனால் இவன் பின்னாடி எல்லாருமே சுற்றுறானுங்க, ஒருத்தன் பூ கொண்டு வந்து தரான், ஒருத்தன் அல்வா கொண்டு வந்து தரான், இன்னொருத்தன் நகை வாங்கி போடுறேன்றான், இன்னொருத்தன் வச்சுக்கிறேன்னு கேட்குறான், ஆனால் இவன் எதுக்குமே மயங்க மாட்றா, மடிய மாட்றா, என்ன தான் கதை அப்படின்னு கேட்ட உடனே, இல்லடி எல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா தப்பாக போய்டும்ல, அதனால தான் இவ எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்ருக்கா, நம்மள மாதிரி கிடையாதுல்ல இவ மலையாளிடி, அங்கே பார்த்தியா இல்லையா, மலையாளத்தில் இருக்கிறவங்கலாம் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா, கேரளா குட்டி தலை இருக்குல்ல, கொஞ்சம் பொறுமையாக தான் போகும் வெளியே தெரியாமல் அப்படின்னோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் இது ஹீரோயினுக்கு தெரியாது. இப்படி தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத பார்த்து இதை வந்து யார் கேட்குறான்னா, ஹீரோ கேட்குறாரு, நீங்கள் எப்படி நளினியை பற்றி இப்படிலாம் சொல்லலாம், அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, தேவையில்லாமல் அவளை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு வந்து வம்புலுக்கு ஆரம்பித்தாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இதை பாருப்பா, நீ வேணா அவளை லவ் பண்ணலாம், அவள் தான் உன்னை லவ்வே பண்ணல, நீ எதுக்கு அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, உன் பின்னாடி 2-3 பேர் சுற்றிட்டு இருக்காங்க தானே, அவங்கள லவ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு. எனக்கு எப்படி இருந்தாலுமே நளினி மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, நளினி உனக்கு வேணும்னா நாங்கள் சொல்கிறத பண்ணனா நளினி உனக்கு கிடைப்பா அப்படின்னாங்க. என்ன பண்ணணும்னு ஆசையாக கேட்டான். ஒன்றும் கிடையாது, டெய்லி காலையில் வா, உனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டாங்க. வேலையெல்லாம் காலையில் ஒரு 11 மணிக்குள்ளே தான் ஆரம்பிச்சிடும், நான் கடைக்கு போயிடுவேன், ஸோ கடையும் பார்ப்பேன், அப்போட பிஸ்னஸையும் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் டைம் அப்படின்னு. சரி, ஒரு மாதம் அவள் போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே போ, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவா, ஏன்னா அவள் எங்ககிட்ட சொல்லியிருக்கா, அவன் எவன் ஒருத்தன் என் பின்னாடியே வரானோ அவனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. நானும் அவள் பின்னாடி தானே போய்கிட்டு இருக்கேன், நீ எங்கே அவளை பார்க்குறப்ப தானே போகிற, மற்ற டைம்லலாம் போகிறது கிடையாது, அவள் போகிற இடத்துலலாம் பின்னாடியே போ, கண்டிப்பாக அவனை லவ் பண்ணுவா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தலைவன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு தெரியாமல் நான் கடைக்கு போகிறேன், கடைக்கு போனால் நான் உடம்பு சரியில்லை நான் வரேன், ஒரு மாதம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் நீ கடைக்கு போக மாட்டியா, அப்பா உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருல்ல, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னாங்க ஆரம்பித்தாங்க வீட்டில். பட் இருந்தாலும் அவன் வீட்டில் சொல்கிறவங்கலாம் கேட்கல, நம்ம பின்னாடியே போனால் நளினி நம்மளுக்கு தான் அப்படின்ட்டு இந்த ஒரு மாதமாக ஆரம்பிக்கிறான் இந்த வேலையை. அவள் பின்னாடி போகிறது வர்றது, ஹீரோயினுக்கு தெரியாமலே பின்னாடி சுற்ற ஆரம்பிக்கிறான். ஒரு 10 நாள் போகுது, ஒரு 12வது நாள் 13வது நாள், ஆமாம் அவளுக்கு தெரியாமல் சுற்றினா நம்ம அவள் பின்னாடி சுற்றுறோன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்கா. யோசிச்சுட்டே வந்திருக்கான். யோசிச்சு வந்தோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து பார்த்த உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்குறான், நான் தான் அவங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன், அவள் நம்மளை பார்க்குறாளா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. நீ வர்றதெல்லாம் அசால்ட்டாக எல்லா பொண்ணுங்களும் கண்டுபிடிச்சிரும், பின்னாடி நாங்கள் திரும்பி பார்க்காத மாதிரி தான் இருக்கோம், ஆனால் என் பின்னாடிலாம் யார் வரா, எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அவங்க முகத்தை பார்த்தே நாங்கள்லாம் சொல்லிடுவோம், நீ அதெல்லாம் கவலைப்படாத, அவள் எங்கே போனாலும் நீ பின்னாடியே போ அப்படின்ட்டாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பின்னாடியே போக ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் போன உடனே என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயினோட பேர் வந்து ஊர் ஃபுல்லாக அடி விழுது.
எப்படி உழுதுன்னா, இவ யாரையும் பார்க்க மாட்டேன்னுவா, இவ எங்கேயும் மாட்டேன்னுவா, வரமாட்டேன்னுவா. ஆனால் இவன் போகிற சைடு எல்லாமே அந்த இந்திக்காரனும் பின்னாடியே போகிறானே என்ன கதை அப்படின்ட்டு. இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸே பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவள் ஒருத்தி இவங்கள மாதிரி இல்லைங்கிறதுனால அவளையும் இப்படி மாற்றணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக முடியலை.